ஐயோ வீடியோ ஆரம்பிச்சிச்சா? ஓகே, வணக்கம் வியூவர்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டேவின் தமிழ் கேமிங். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹண்ட் ஆன்லைன் ஹைட் ஆன்லைன். இந்த கேமோட ஸ்டோரிலாம் இல்லை, எப்படின்னா வந்து சர்வைவல் கேம் மாதிரி. இப்போ நம்ம ஒரு பொருளாக மாதிரி எங்கேயாச்சும் போய் ஒளிஞ்சிக்கணும், அந்த பொருளை ஹண்டர் கண்டுபிடிப்பாங்க. சரி, ஓகே, வாங்க வீடியோ உள்ள போகலாம். காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு பிரச்சனையோட பயங்கரமா இருக்கும். இன்ட்ரோவை பார்த்துட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நான் மேட்ச்சில் இல்லை, நான் ஸ்பெக்டாக்ட் பண்ணிட்டுருக்கேன். இப்போ இவங்க சீக்கிரமாக எல்லா ப்ராப்ஸையும் வந்து முடிச்சிட்டாங்கன்னா இந்த கேம் முடிஞ்சிடும் டக்குன்னு. ஆனால் மேலே டைமிங் ஓடுது பாருங்கள். முடிச்சிட்டாங்களா? சூப்பர் கைஸ், ஹண்டர்ஸ் வின்னா. இந்த கேமோட பெஸ்ட் பிளேயர் வந்து டார்க் ஹண்டா. சரி, ஓகே, இப்போ அடுத்த மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. அடுத்த மேட்ச் வந்து இன்னும் 3 செகண்டில் ஸ்டார்ட் ஆகும். இங்கே பாருங்கள், 3 செகண்ட். ஏன்டா வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ரொம்ப கோல்டு கைஸ். ஸோ வந்து நான் அப்படி தான் இருப்பேன், வாய்ஸ் அப்படி தான் இருக்கும். ஓகே, ஒருத்தர் சிரிக்கிற எமோஜிலாம் போட்டிருக்கான். ஐயோ கைஸ், ஒருத்தர் நம்மளை எடுத்த உடனே பன்னிக்குட்டியாக மாற்றிட்டு ஓடிட்டான். அந்த நாயை கண்டுபிடிச்சி அடிக்கிறான். அங்கே பாருங்கள், 2 ப்ராப்பு, ஒருத்தங்காலி. ஆனால் அவனை நான் கொல்ல. இந்த ஸ்ப்ரைட் பாட்டில் ப்ராப்பா? ஐயோ, ஒழுங்காக சுட முடியல. ஐயோ, அவன் ப்ராப் இல்லையா? நான் வேறு 2 தடவை சுட்டனே. எனக்கு 90% ஆயிடுச்சு ஹெல்த்து. 100லேருந்து 90% ஆச்சு. எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஸ்ப்ரைட் பாப் தான். ப்ராப் தான். பாப்புன்ற பாருங்க. பாப்பா, ஸ்ப்ரைட் பாப்பா, பாப்பா, பாப்பா. ஐயோ, இருந்தாலும் கொஞ்சம் கேவலமாக தான் பண்ணுறேன். அனதர் ஸ்ப்ரைட், ஐ மீன் ஸ்பிரிட். இந்த கேமில் ஸ்பிரிட்டு தான் அது பேர், ஸ்பிரிட். இங்கே பாருங்கள், அங்கே இருக்கும் பாருங்கள், அந்த வெண்டிங் மிஷினில் பேர் இருந்துச்சு பாருங்கள், ஸ்பிரிட்டா ஸ்பிரிட்டா. நான் வேறு ஒழுங்காக படிக்கல. ஒரு ஸ்ப்ரைட் மாட்டிக்கிச்சு, சேர்த்துறான்டா. நல்ல வேலை அவனை கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, இப்போ 2 ப்ராப், இங்கே 1, 3 ப்ராப், இங்கே 2, அப்புறம் அங்கே அந்த சைடு ஒரு ஸ்ப்ரைட் இருந்துச்சு. அந்த ஸ்ப்ரைட் கண்டிப்பாக இப்போ மாறி இருக்கும், வேறு உருவத்துக்கு மாறி இருக்கும். பாருங்க கைஸ், பர்கரு. பர்கர் எங்கே போய் பதுங்குற நீ? வா நீ, வா, அடிச்சு மூஞ்சிக்கிட்டெல்லாம் உடச்சிருவா. வா, நில்லு. அப்பா, முடிச்சிட்டேன். ஆக்சுவலி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, என்னடா இருங்க, இப்போ நான் அவனை எப்படி அடிக்கிறான்னு பாருங்க கைஸ். ஐயோ, என்னடா போனேன்? வா, இதுவா இல்லை இதுவா? இல்லையே. ஐயோ, எனக்கு ஹெல்த்து வேறு 60% ஆயிடுச்சு. ஏன்டா அவனுக்கு ஹெல்த்து குறைஞ்சிட்டே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ப்ராப்ஸாக யாருன்னா மாறி தான் அதில் அந்த பொருளாக மாறி உக்காரணும். நான் வந்து என்ன பண்ணேன், நான் வந்து ப்ராப்பை சுடாமல் சாதாரண பொருளை சுட்டால் எனக்கு 5% ஹெல்த் குறையும். ஆக மொத்தம் எனக்கு இப்போ 55% தான் ஹெல்த் இருக்குது. ஆனால் நமக்கு நார்மல் ஹெல்த் வந்து 100% இருங்க. அந்த ஐஸ்கிரீம் மூவ் ஆன மாதிரி இருந்துச்சு. டேய் பைத்தியக்கார பையன் அங்கே போய் சுட்டுட்ருக்கான் பாருடா. ஓகே, இங்கே எவனாச்சும் கண்டிப்பாக மாட்டுவான். யாருமே மாட்டல. நான் ஐயோ, இவ்வளோ செகண்ட் தான் இருக்கா? 10 செகண்ட் தான் கைஸ் இருக்கு. ஆக மொத்தத்தில் நம்ம இந்த ரவுண்டு தோக்க போகிறோன்றீங்க. சரி, ஓகே, விடுங்க. ஒருத்த மாட்டிக்கிட்டான். வா, ப்ராப்ஸ் ஜெயிச்சிட்டாங்க. இதுக்கு மேலே நான் உன்னை சுட்டா என்ன, சுடலைன்னா என்ன? இந்த வழியாக போக முடியாதா? மாட்டிக்கிட்டேன். என்னடா இவ்வளோ பெரிய பொருளாக தந்துருக்கீங்க? அப்போ நான் எவ்வளோ ஸ்லோவாக மூவ் ஆகணும் தெரியுமா? நான் முதல்ல ஒரு ஐஸ்கிரீமாக மாறிக்கிறேன். ஏப்பா, எங்கடா தள்ளுறா? ஐஸ்கிரீமாகவே இருக்கலாம். வேணாம்ப்பா. ஐயோ, ஒருத்தன் வேறு வரானே.
எனக்கு மேலே வேறு எமோஜி பாட்டுலாம் காட்ட போகுது. அதுக்கு இன்னும் 2 செகண்ட் தான் இருக்குது. போடு, காட்டிடுச்சு. எவனோ அந்த சவுண்டு வச்சு கெஸ் பண்ணி வர வேணாம்னு நினைக்கிறேன். பர்கராக மாறிட்டு எங்கேயாச்சும் போய் ஒளிஞ்சிடலாமா? ஐயோ, ஒருத்தன் பார்த்துட்டான். ஐயோ, பார்த்துட்டானே. ஐயோ, ஷீசூன்னுறவன் என்னை முடிச்சிட்டான். இருறா, அடுத்த மேட்ச்சில் நீ ப்ராப்பாக வருவல, அப்போ அதே மாதிரி உன்னை முடிக்கிறேன்டா. கைஸ், நான் ஆடு பார்த்துட்டு வந்துட்டேன், ரீஸ்பான் ஆகிட்டேன். ஆனால் ரீஸ்பான் ஆகிறதுக்கு திரும்ப நம்மளை புது மேட்ச்சில் போட்டு விட்டாங்க. ஆனால் திரும்ப அதே ஆளுங்க தான் இருப்பாங்க, ஆனால் வேறு மேட்ச். இப்போ நம்ம ஹண்டர் அந்த ஷீசு மட்டும் நம்ம கையில் கிடைக்கட்டுமே, மூஞ்சிக்கிந்தெல்லாம் அடித்து உடச்சிட்றேன்டா. கைஸ், இட்ஸ் டைம் டு குக். ஐ மீன் சமைக்க போகிறேன். என்னத்தரா சமைக்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா, ஆஹா, குக்லாம் வேணாம், ஃப்ரை பண்ணிடலாம். அங்கே பாருங்க, ஒரு ஜூஸ் மாட்டிக்கிச்சு, அதை ஃப்ரை பண்ணிடலாம் கைஸ். ஓகே. டே, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? டே, அவனை பார்த்துருந்தா சுட்டாச்சு வச்சிருக்கலாம். யாரோ மாட்டிக்கிட்டாங்க திரும்ப. அதே ஜூஸ் தான் நினைக்கிறேன். ஐ திங்க் இது அந்த ஜூஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, திரும்ப மாட்டிக்கிட்டான்டா. என்கிட்டயே வந்து மாட்டியா? சாவு, செத்துட்டான். போடு. எப்படி ஃபஸ்ட்டு கில்ரா? ஐ மீன் ஃபஸ்ட்டு கில்னா இந்த மேட்சோட ஃபஸ்ட் கில். ஓகே, ஷீசு வந்து ப்ராப் தான் இந்த தடவையும். ஸோ வந்து நான் அந்த ஷீசுவை முடிக்கிறேன்டா. ஷீசு எங்கேயோ இந்த பேரை கேட்ட மாதிரியே இருக்கே. நருட்டோவில் வருவான்ல, ஷிசுய், அதுதான் நான். ஷீசு 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. ஒரு ஜூஸ் நம்மளுக்கு ரொம்ப ஆட்டம் காட்டுதே. ஒரு சின்ன ஜூஸ் கிட்டலாம் எப்படி இருக்க, கீழே பதுங்கி போறியா நீ? ஐயோ, நான் வேறு கண்டினியூஸாக சுட்டுட்டே இருக்கேனே. ஐயோ கைஸ், இந்த வழியாக போகிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. அப்போ ப்ராப்ஸ்லாம் அந்த வழியாக ஜாலியாக போய்க்கலாம். ஆனால் ஹண்டர்ஸால் போக முடியல. முடிச்சிட்டானுங்களா? ஷிசுவை முடிச்சிட்டிங்களேடா. அடே, நான் அவனை முடிக்கலான் இருந்தேனே. சே. ஓகே, ஹண்டரா? திரும்ப ஹண்டரா? ஆனால் நம்மளை முடிச்சு விட்டாங்க, போங்க. ப்ராப்ஸாக இருந்தால் நல்லாயிருக்கும். பட் வந்து ப்ராப்ஸ்க்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது கைஸ். ஏன் வந்து எனக்கு பெரிய பொருளாக தந்தப்ப நிறைய ஹெல்த் இருந்துச்சேடா, ஏன்டா நீ அதான் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து என்ன பெரிய பொருள்றா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஒரு தடவை அந்த வெண்டிங் மிஷின், ஸ்ப்ரைட் வெண்டிங் மிஷின் வந்துச்சு பார்த்தீங்களா? ஆனால் நான் அதுக்கு பதில் ஜூஸ் பாட்டிலாக மாறினேன். ஐஸ்கிரீமாக மாறினேன். ஏன் தெரியுமா? ஏன்னா வந்து நம்ம எவ்வளோ பெருசாக இருக்குமோ நம்ம அவ்வளோ ஸ்லோவாக மூவ் ஆகும். இப்போ இந்த பக்கெட், இப்போ ஒரு பேஸ்கெட்டை கொன்னேன்ல, அந்த பேஸ்கெட் வந்து கொஞ்சம் பெருசு, அதனால் அது கொஞ்சம் ஸ்லோவாக மூவ் ஆச்சு. அதனால தான் நம்ம அதை ஈஸியாக கொண்டுட்டோம். இப்போ பர்கர்னு வச்சுக்கோங்க. பர்கர் எவ்வளோ சின்னது, ரொம்ப சின்னதில்ல. பர்கர் வந்து ஜாலியாக எங்கேயா வேணாலும் போய்க்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ நான் வந்து பர்கரோட கொஞ்சம் பெருசாக இருக்கேன். 150 ஹெல்த்து எனக்கு. ஆனால் வந்து நான் ஸ்லோவாக தான் மூவ் ஆகணும். அதனால நான் பேஸ்கெட் பாலாக மாறிட்டேன். ஆனால் இதுவும் பெருசு தான், இதுவும் 150 ஹெல்த்து. அதனால் இதுவும் ஸ்லோவாக தான் மூவ் ஆகும். ஐயோ, பார்த்துட்டானுங்க இவனு வேறு. இப்போ நான் ஸ்லோவாக மூவ் இங்கே பாருங்கள் கைஸ், நான் சாவ போகிறேன். கன்ஃபார்ம் டெத்து தான், சாகிறது நிச்சயம். இப்போ பாருங்கள், உங்களுக்காக தான் நான் வேணும்ட்டே பண்ணி காட்டினேன் பேஸ்கெட் பாலாக மாதிரி. ஓகே, ஆனால் என்கிட்ட இன்னொரு ரீஸ்பான் இருக்கு. ஐயோ, திரும்ப ஃபுட்பாலாக கொடுத்துட்டாங்களே. விடுங்க, ஃபுட்பாலாக இருந்து ஆட்டம் காட்டலாம். இந்த ஃபுட்பாலை யாராலையும் தோக்கடிக்க முடியாதுடா. ஓகே, இந்த ஃபுட்பால் வந்து என்ன பண்ணுது? ஃபுட்பால் ஐயோ, வந்துச்சுரா, எமோஜி வந்துச்சுரா. இப்போ கண்டிப்பாக எவனாச்சும் கண்டுபிடிச்சி வருவான். அங்கே பாருங்கள், ஒருத்த வந்துட்டான். ஓட வேண்டியது தான். ஐயோ, ஓடுறா. ஃபுட்பாலாக இருந்து ஆட்டம் காட்டுறேன்டா. நான் ஸ்போர்ட்ஸ்லேயே நான் கூட ஒரு பெஸ்ட்டான பொருள் தான்டா. நான் இல்லைன்னா நீங்கள் ஃபுட்பாலே ஆட முடியாதுடா, ஏன்னா நான் தான்டா ஃபுட்பால். ஓகே, இந்த தடவையும் நான் உங்களுக்காக தான் கெஸ் பண்ணி காட்டினேன்.
ஃபுட்பால் வரும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஃபுட்பால் வந்துச்சு. ஐயோ இது ரொம்ப பெரிய பொருள் ஆச்சே. நான் இதுவாக மாறிடலாமா? இதுவாக மாறி இங்கே போய் பதுங்கிக்கலாமா? இதுவும் செட் ஆகலையே. யாரும் வந்துட்டாங்கண்ணா என்ன பண்ணுறது? பேக்காக மாறிடலான்னு தோணுது. மாறலாமா வேணாமா? இப்போ பாருங்கள் கைஸ், இந்த ஹெல்மெட் வந்து கண்டிப்பாக என்னை யாராச்சும் கண்டுபிடிப்பான். அதனால் நான் பேக்காக மாறுறேன். பேகு கூட 150% தான் ஹெல்த்து. சில பொருள் ரொம்ப சின்னதாக இருக்கும்ல, அது கம்மியான ஹெல்த்து. ஆனால் வந்து ஹண்டர்ஸ் கிட்டேருந்து நம்ம ஈஸியாக தப்பிச்சிக்கலாம், ஸ்பீடாக போகலாம். இப்போ பாருங்கள் கைஸ், ஒருத்தன் நம்மளை பார்த்துட்டான். இப்போ கன்ஃபார்ம் டெத்து. பாருங்கள், டெத்துன்னு சொல்கிறதுக்குள்ளேயே டெத்து. ஐ ஆம் டெத். ஓகே, ரொம்ப முடியலையா? ஓகே கைஸ், நான் ஸ்பெக்டாக் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, 2 ப்ராப் தான் இருக்காங்க. 2 ஹண்டர் 2 ப்ராப் இருக்காங்க. ஸோ நான் வந்து 2 ப்ராப், அந்த 2 ப்ராப்பும் ஜெயிக்கிறோன்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு ப்ராப்பா? 2 ப்ராப்பில் ஒருத்தன். ஐயோ ஒரு ப்ராப்பை முடிச்சிட்டாங்களா? இப்போ இவன் தான் கடைசி ப்ராப். நீ மட்டும் ஜெயிச்சிட்றா. 20 செகண்ட் தான்டா இருக்குது, சர்வைவ் பண்ணிடுறா. 18 செகண்ட் தான். மாற்றி மாற்றி நான் வேறு ஸ்பெக்டாக் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். ஐயோ மூக்கு வேறு அடிச்சிக்கிச்சு கைஸ். ஓகே, என்ன சொல்லுவேன்? அப்பா ஜெயிச்சிட்டான்டா. ஜெயிச்சிட்டான் இல்லை, ஜெயிச்சிட்டோம். அவனும் ப்ராப் தானே, நம்மளும் ப்ராப் தானே. ஸோ அப்படின்னா நம்ம எல்லோரும் ஜெயித்த மாதிரி தான். எல்லா ப்ராப்ஸும் ஜெயித்த மாதிரி தான் கைஸ் அர்த்தம். சரி ஓகே, இப்போ நான் படிக்கட்டு மேலே ஏற போகிறேன். ஏறிட்டேன். சைடில் இருக்க எல்லா ரூமையும் செக் பண்ணலாம் கைஸ். முதல்ல இந்த ரூம் செக் பண்ணலாம். கீழே யாருமே இல்லை. ஓகே, இந்த பாத்ரூம்லேயும் யாரும் இருக்க மாதிரில. இங்கே யாரும் இருக்காங்க. கக்கூஸ். அடா பாவி, டாய்லெட்டுக்குள்ளே போய் ஸ்ப்ரைட் பாட்டிலாக ஒழிஞ்சிட்டு இருக்கான். நான் அந்த டாய்லெட்டை சுட்டதுனாலேயே, எய்மிங் தப்பாக வச்சு சுட்டதுனால எவ்வளோ விளைவு பாருங்கள். எனக்கு 15% ஆகிடுச்சு ஹெல்த்து. அதனால நான் எதாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஒரு புல்லட் சுட்டணுன்றாங்களோ. ஓகே, இப்போ அந்த பொம்மையை அடிச்சிடலாமா? அடிக்க முடியுமா? முடியாதா? முடியாதா? கண்டிப்பாக முடியும். பாருங்கள், ஜெயிச்சிட்டோம். எப்படி? எல்லா ரூம்ஸையும் செக் பண்ணுற ஐடியா எனக்கு இல்லை. சில ரூம்ஸை செக் பண்ணுவோம். ஏன்னா எல்லா ரூம்ஸ்லேயும்லாம் ஒவ்வொருத்தர் இருக்க மாட்டாங்க. ஃபுட்பால் எங்கடா? அந்த ஃபுட்பாலு? ஃபுட்பால் இன்னைக்கு உன்னை முடிக்கிறான் பாரு. ஐயோ எங்கடா போனேன்? ஹலோ ஃபுட்பால், இங்கே வேறு இத்தனை ஃபுட்பால் இருக்கே. கண்டிப்பாக அந்த ஃபுட்பால் வேறு பொருளாக மாதிரி இருக்கும். ஒரு ஃபுட்பால். ஐயோ 5% தான் இருக்குது. நான் வேறு வேணும்ட்டே அந்த ஃபுட்பாலை சுட்டேனே. மாட்டிக்கிச்சு. ஆனால் திரும்ப எங்கேயோ தப்பிச்சு ஓடிச்சு. இந்த ஃபுட்பால் என்ன ஓவராக விருப்பேற்றுதே. ஃபுட்பால் திரும்ப மாட்டிக்கிட்டியா? வா ஃபுட்பால், உனக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். இங்கே ஐயோ அப்பா, அந்த ஃபுட்பாலை முடிச்சிட்டாங்க போல். அந்த ஃபுட்பால் பேர் வந்து ஷின்சான் ஓபி. ஓகே, ஐயோ இந்த ரூமில் ஒரே ஒரு ஸ்ப்ரைட் பாட்டில் நான் மட்டும்தான் இருக்கேன். ஸோ அதனால் வேறு ரூமுக்கு ஐயோ வேணாம்ப்பா. ஒருத்தன் வரான். இவன் பின்னாடி போய் ஜாலியாக ஒழிஞ்சிக்க வேண்டியது தான். ஐயோ கார்ட்போர்டாக மாறிட்டான். பரவாயில்ல, அப்பவும் ஒழிச்சிக்கலாம். ஆனால் யாருன்னா கண்டுபிடிச்சாங்கன்னா செத்துருவோம். எங்கடா ஓடுற? டேய் ஐயோ கைஸ் வெறுப்பேற்றிட்டு இருக்காங்க கைஸ். நீ யூடியூப்பில் வீடியோவில் வரடா. ஐயோ அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டாங்க போங்க. சரி ஓகே கைஸ், நான் இன்னொரு ஆட் பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். 2000 years later. வந்துட்டேன். ஐ கேம் பேக் வித் எல்ஸ் தீம் ஃப்ரம் டெத் நோட். ஆனால் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, பேக்ரவுண்டில் இப்போ எல் தீம் கேட்டுச்சா? கேட்டிருக்கணும்.
நான் இப்போ எதனா ஒரு ப்ராப்பை கண்டுபிடிச்சிட்டேன்னா நான் இன்னொன்று போடுவேன். செத்துச்சுரா ஒரு ப்ராப்பு. மாட்டிக்கிச்சு. எம்மோஜி வந்து மாட்டிக்கிச்சு. இந்த பேகு தான் நினைக்கிறேன். சாவு. ஏய் பேகு, எனக்கே நீ ஆட்டம் காட்டுற. எனக்கே. ஏய் ஏய் ஓடு. ஐயோ எஸ்கேப் ஆயிடுச்சுரா. ஆனாலும் என்கிட்ட தான் மாட்டும். கீழே வந்துடுச்சுல. வா 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 உனக்கு பேகு. வா உனக்கு பர்கர்லாம் வச்சுருக்கேன். பர்கர் பீஸாலாம் உனக்குள்ளே போட்டால் உனக்கு அந்த ஸ்மெல்லு பிடிக்கும் தானே. ஆனால் எனக்கு பர்கர் பீஸாலாம் பிடிக்காதுப்பா. ஐம தோசை, இட்லி, ரைஸ், மெயினாக பிரியாணி ஃபேன். மற்றபடி எனக்கு பர்கர், பீஸா இந்த மாதிரி 2K கிட்ஸ் விஷயம்லாம் எனக்கு பிடிக்காது. பிடிக்காது. ஆக மொத்தம் நான் பார்க்க தான் 2K கிட்ஸ் மாதிரி இருப்பேன். பண்ணுற வேலைலாம் ஏர்லி 2K கிட்ஸ் அண்ட் 90s கிட்ஸ் வேலை. ஆனால் வந்து 2K கிட்ஸ் மாதிரி கேமிங் மட்டும் போட்டுருவேன். அண்ட் ஆக்சுவலி காய்ஸ், நெக்ஸ்ட்டு என்ன கேம் வேணும்ன்று கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, நான் வந்து என்ன சொல்கிறது, ஒரு ப்ராப் வேறு நம்மளை பண்ணி குட்டியா ஏதோ ஒன்று மாற்றிருச்சு போயிடுச்சு. இப்போ கீழே ஒரு ப்ராப் வேறு மாட்டிக்கிச்சு. போடு. கொண்டதுக்கப்புறம் எனக்கு எப்படி தெரியுமா இருக்கே. இப்போ ஒரு சிரிப்பு வரும் பாருங்க, அந்த மாதிரி தான் கைஸ் இருக்கு. வேறு யாரும் இல்லை, லைட் யாகாமி தான் அப்படி சிரிப்பான். கீரா. ஓகே, நவ் ஐ எம் பேக் கைஸ். இது ஐ எம் பேக்கா? ஐயோ இங்கிலீஷ் வருது. ஆமாம், நான் தான் முதுகு. கரெக்டு. ஐ எம் பேக். முதுகு. எங்கடா எதுனா ஒரு ப்ராப் மாட்டினமே, இன்னும் மாட்டாமல் இருக்கு. இதில் கண்டிப்பாக ஏதோ ஒன்று ப்ராப்பு. வா. ஐயோ, ரெண்டுமே ப்ராப் இல்லையா? இப்போ ஒரு 65% ஹெல்த் இருக்கு. ஜாலியாக போய் எவனை வேணாலும் சுட்டு தரலாம் அப்படின்லாம் நான் நினச்சேன்னா என்னை செருப்பை கழட்டி அடிப்பாங்க. செருப்பை கழட்டி அடிக்கலாம் வேணாம், அது எனக்கே பெரிய வேணாம். யாரையோ பொண்ணுட்டாங்க போல. பரவாயில்ல, அது நமக்கும் ஒரு அட்வான்டேஜ் தானே. என்னடா இது பொண்ணு வாய்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து சும்மா கைஸ், சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன். ஓகே, நோ என்னடா இது பெரிய பொருள். இந்த வாய்ஸ் எனக்கு சுத்தமாக செட் ஆகலைல்ல. கமெண்ட்டில் சொல்லுங்கள், இந்த வாய்ஸ் எனக்கு சுத்தமாக செட் ஆகலையா இல்லையான்னு. ஓகே, இப்போ நான் இங்கே வந்துட்டேன். ஒரு நல்ல இடத்துல ஒளிஞ்சிட்டேன். ஐயோ, இந்த பாஸ்கெட் பால் வேற. டேய் பைத்தியக்காரா, ஏன்டா இப்படி பண்ணுற? அவன் தான் யாரோ ஜூஸி ஃபிங்கராங்க. ஐயோ, இந்த பாஸ்கெட் பால் வேறு என் பின்னாடியே வந்துட்டு இருக்கானே. முதல்ல நான் ஒரு பாஸ்கெட் பாலாக மாறுறேன்ப்பா. எனக்கும் எமோஜி வருது, அவனுக்கும் எமோஜி வருது. பாஸ்கெட் பாலாக மாறி பார்த்துட்டானா என்ன? ஓ ப்ரோ, ஐயோ நான் அசைஞ்சதை கண்டிப்பாக பார்த்துருப்பான். என்ன முடிக்க போகிறான். அட பாவி, இங்கேயே கண்ணு கிண்ணெல்லாம் வச்சுக்கிட்டு பார்க்காம இருக்கியடா. ஐ திங்க் ஹீ இஸ் அ பிளைண்ட் கைஸ். அதாவது அவன் ஒரு பிளைண்ட்னு நினைக்கிறேன், கண்ணு தெரியாத அப்பாவின்னு நினைக்கிறேன். ஒன்றுமே தெரியாதா ப்ரோ? அப்படின்ற மாதிரி நான் கேவலமாலாம் சிரிக்க மாட்டேன். இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன்ப்பா. ஐயோ, கண்டு மட்டும் பிடிச்சிடாதரா. ஐயோ, தெரிஞ்சிரும் போல. அப்பா கைஸ், அவன் ஒரு 1 செகண்ட் இங்கே இருந்திருந்தானா நான் மாட்டியிருப்பேன். ஒருத்தன் கண்டுபிடிச்சான். என்னயா இப்படி அடிக்கிறான்? டே பாஸ்கெட் பாலுக்கு ஸ்பீடு இவ்வளோ ஸ்லோவா? அப்பா, நல்ல வேலை அவனை மாற்றி விட்டு ஓட்டிட்டேன். இங்கே மறைஞ்சிக்கலாம். இந்த அளவுக்கு கேவலமாக மூச்சு விடுறேன் பார்த்தீங்களா? ஆனால் சும்மா தான் கைஸ் பண்ணேன்.
பேஸ்கெட் பால் வேறு ஜூமின்ல தெரியுது. நான் வேறு டாய்லெட் பக்கத்தில் வந்து பேஸ்கெட் பாலாக இருக்கேன். ஐயோ எமோஜி வேறு வருது. இங்கே நான் ஒழிஞ்சிக்கிறேன். நான் வந்து அங்கே தானே கதவு இருக்குது, அங்கே தானே ஃபஸ்ட்டு டாய்லெட் இருக்குது, அது பக்கத்துலேயே இருக்கும். எமோஜி வந்துச்சுன்னா சவுண்டோட இமேஜோட மாட்டிப்போம். ஸோ அதனால் இப்போ கம்முன்னு இருக்கணும். கம்முன்றா டிடிஜி, இல்லைனா கொண்டு போட்டுருவாங்க. அதனால் கம்முன்னு இருக்கணும். ஓகே, தேர்ட்லேருந்து நான் ஃபோர்த்துக்கே வந்துட்டேன். லாஸ்ட் இதுதான். ஆக்சுவலி இப்போவும் அவங்க என்ன முடிச்சிட்டாங்கன்னா அவங்க ரொம்ப ரொம்ப ஹார்ட்லெஸ். எல்லாரையும் போட்டு சுடுறதா? எல்லாரையும் இப்படியா போட்டு சுடுவாங்க? ஆக்சுவலி இப்போ நான் உங்களுக்கு காமிச்சது ஃப்ளாஷ்பேக் தான். என்ன ஃப்ளாஷ்பேக்னு பார்த்தீங்கன்னா, இப்படியா சுடுவாங்கன்னு சொல்லிட்டு நானே சுட்டேன்ல. இப்போ நான் நிஜமாவே கீராடா. ஐயோ பார்த்துட்டானே. எஸ்கேப். இப்போ ஜாலியாக வந்து இங்கே உக்காந்துட்டேன். இன்னும் 6 செகண்ட், 5 செகண்ட், 4 செகண்ட், 3 செகண்ட், 2 செகண்ட், 1 செகண்ட். ப்ரோ, வாட் இஸ் தட் ப்ரோ? போடு அந்த டைமிங்கை பார்த்தீங்களா கைஸ்? வாவ், அவன் கரெக்டாக நான் சுட்டான், நான் செத்துட்டேன். கரெக்டாக மேட்ச் முடியுது. ஆனால் ப்ராப்ஸ் தான் ஜெயித்தோம். ஸோ ஆக மொத்தத்தில் நாங்கள் ஜெயிச்சிட்டோம். நம்ம ஜெயிச்சிட்டோம். ஓகே, ஒரு ப்ராப்பாச்சும் மாட்டுமான்னு பார்க்கலாம். ஏய், என்ன நீ மாட்டிக்கிட்ட? வாடா சாவு. எப்படி? ஓகே ஈஸி காய்ஸ், முடிச்சிடலாம் அவனை. இந்த ஃபுட்பாலை ஃபுட்பால், ஐயோ எங்கடா போன ஃபுட்பால்? இந்த ஃபுட்பால் என்னை இரிட்டேட் பண்ணி அனாய் பண்ணுது. இரிட்டேட்டிங், டிஸ்டர்பிங் த பீஸ். ஸோ ஐ எம் கோயிங் டு எண்ட் தட் ஃபுட்பால். அந்த ஃபுட்பால் பர்கராக மாறிட்டு போயிட்டுருக்கான் பாருங்க. வாடா. ஐ எம் சரவுண்டட் பை இடியட்ஸ். என்னை சுற்றி இருக்கீங்களே, எவனாச்சும் அவனை ஒழுங்காக எய்ம் வச்சு சுடணும்னு பார்த்தீங்களாடா? அவங்கள சொல்லிவிட்டு நானும் ஒழுங்காக எய்ம் வச்சு சுடலான்னு நினைக்கிறேன். ஒரு சேர் மாட்டிக்கிச்சு. சேர் சாவு. பாபா பிளாக் ஷீப். திரும்ப என்ன எதனா ஒரு அனிமலாக மாற்றி விட்டுட்டே இருக்காங்க. இட்ஸ் அனாயிங் மீ கைஸ். இட்ஸ் டிஸ்டர்பிங். ரொம்ப டிஸ்டர்பிங், வெரி டிஸ்டர்பிங். திரும்ப அனிமலாக வேறு மாற்றி விட்டாங்க. எனக்கு ஆத்திரங்கள் வரும் மேன். மூஞ்சிக்கு இதெல்லாம் அடித்து உடச்சிருவேன் மேன். அப்படியே கைஸ், அடுத்து என்ன கேம் வேணும்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேவா கைஸ்? இந்த வீடியோக்கு 20 லைக் வந்துச்சுன்னா நான் இந்த கேமோட பார்ட் 2 கூட போடுறேன். ஆக்சுவலி ஆனால் இது ரொம்ப லென்த்தான வீடியோவாக போயிடுச்சு. இந்த வீடியோ நான் 8 நிமிஷம் வைக்கலான்னு பார்த்தேன். ஆனால் 8 நிமிஷம் ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ அதனால் 26 மினிட்ஸ். 26 இல்லை 27 ஆமாம் 27 மினிட்ஸ். ஐ மீன் 27 மீன்ஸ் 28 மினிட்ஸ். லிட்ரலி 30 மினிட்ஸை விட 2 நிமிஷம் கம்மி. ஓகே. அண்டு இப்போ வந்து மேட்ச் முடியறதான நேரம். ஏன்னா வந்து கரெக்டாக இருக்குது. இன்னும் 20 செகண்ட் தான் இருக்குது. ஒருத்தன் மாட்டிக்கிட்டான்டா. சாவுடா. அவ்வளோதான் ப்ரோ. நோ ப்ரோ. அவனை முடிச்சிட்டாங்களா? இவன் புதுசாக இன்னொரு பேக் வேறு. போங்கடா. அவன் பேரை பார்த்தீங்களா? ஒபிட்டோ. ஓகே, நான் சொல்கிறேன். இந்த வீடியோவில் இதுதான் கடைசி மேட்ச். இந்த மேட்ச் ஆடிட்டு முடிச்சிக்கலாம். ஓகே.
ரொம்ப சைலன்ஸ். ஓ, அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டாங்க போங்க. ஆனால் என்கிட்ட ரெஸ்பான்ஸ் இருக்கே. நான் பாஷா பாரு பர்கராக மாறிட்டு எங்கேயாச்சும் போய் பதுங்கிக்கலாம். இந்த இடத்துல நான் பதுங்கிக்கிறேன். அந்த பேக் வேறு எமோஜி வந்துருச்சு. கண்டிப்பாக அவன் கிட்ட வந்து சுடுவான், நானும் மாட்டிப்பேன். இங்கே பாருங்க, அவனும் பர்கராக மாதிரி சைடில் போயிட்டான். இப்போ என்ன ஒருத்தன் பார்த்துட்டான், சுட போகிறான். எஸ்கேப். ஐயோ கைஸ், அவன் நம்மளை பார்க்கவே இல்லை கைஸ். நான் வேணும்ட்டே மூவ் ஆனதுனால மாட்டிக்கிட்டேன். சரி, இந்த ஷெல்ஃபில் ஒளிஞ்சிக்கலாம். ஒருத்தன் நம்மளை பார்க்க போகிறான்னு நினைக்கிறேன். நேற்றுக்கு பார்த்துருக்கணுமே, பார்த்துறான்டா. எஸ்கேப். ஓகே. என் வாய்ஸ் இப்படி ஆயிடுச்சு, ரொம்ப மோசமாகும்னு நினைக்கல. திரும்பவும் ஐயோ, அவன் பார்க்காமலே தான் கைஸ் இருந்தான். சே, தேவையில்லாமல் நானே 2 பேரா? ஐயோ 3 பேரா? 3 ஹண்டர்ஸ் இப்போ என்னை துரத்துறாங்க. இருக்க எல்லா ஹண்டர்ஸும் என்னை துரத்துறாங்க. அவ்வளோதான், நம்மளை குக் பண்ணல, டீப்பாக ஃப்ரை பண்ணிட்டாங்க. ஓகே கைஸ், ரீஸ்பான் பண்ணலாம். என்னடா ரீஸ்பான் ஆக முடியல? இது அதிசயமாக இருக்குது. இது உலக அதிசயமாக இருக்குது. சரி, ஓகே, அப்போ வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே, பாய் கைஸ், பாய் ஃப்ரம். வேணா விடுங்க, ஒரு 5 செகண்ட் வெயிட் பண்ணுவோம். பாய் கைஸ், பாய் ஃப்ரம் TTG.